நரட்டோட மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹார்டஸ்ட் மிஷின் ஆஃப் நரட்டோ உசுமாக்கி, அதே நான் மிஷின் இந்த வீடியோவில் பார்ப்போம். என் தலைவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்யா. Very well then, let us begin. எவ்வளோ நேரம் தான் எங்கள் ஆள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுவான். சோலி முடிஞ்சிச்சு. இது உண்மையாகவே நரட்டோட ஹார்டஸ்ட் மிஷின் தான் சொல்லணும். தலைவன் எவ்வளோ நேரம் தான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுவான். வாங்க நெக்ஸ்ட் ஒரு மீம்ஸை பார்ப்போம். இந்த ஒரு மீம்ஸ் உண்மையாகவே சூப்பராக தான் இருக்குது. நம்ம சாசிக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இதே மாதிரி தான் மூஞ்சியை சொல்லிச்சுக்குவோம். சாசியோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா சாரதா அதே மாதிரி தான் இருக்காங்க. இதுதான் சன்லைக் டாக்டர் போல. சம்படி டாக் அபவுட் நரட்டோ. ஆமாப்பா, நம்ம நரட்டோ கிட்ட பேசணுனாலே பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஒளிஞ்சுவாங்க. ஏன்னா நம்ம நரட்டோ பேச ஆரம்பிச்சானா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க மாட்டான். அவன் காதுலேருந்து ரத்தம் வர வரையும் பேசிட்டு இருப்பான்ப்பா நம்ம நரட்டோ. ஒபிட்டோக்கு உண்மையிலேயே உன் மேல அக்கறை அதிகம். அவன் உன்னை நேசிச்சான். இந்த உலகத்திலேயே நீதான் அவனுக்கு முக்கியமா இருந்த. அதனாலதான் உன் உயிரை காப்பாத்த அவன் உயிரை விட்டான். நம்ம நரட்டோ ஃபேன்ஸுக்கு பாதி பேர்த்தால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஜாப்பனீஸில் இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்க்கும்போது சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ் டபுள் இப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா யாராலையும் ஏற்றுக்க முடியலன்னு தான் சொல்லணும். தலைமை ஒபிட்டோ உண்மையாகவே பாவையா. ஏ மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேட் அவுட் தர். எப்பா ஒரே மாதிரியே இருக்குல்ல, நம்ம குராமா மாதிரியே இருக்குப்பா அந்த ஒரு பூனை. அதோட புருவம் கூட பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். எங்கேருந்து அது மாதிரி மீம்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையாக வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மீம்ஸை பார்த்தா நம்ம நரட்டோ ஈஸியாக ஹொக்காகேட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ரைட்டு தான். ஆனால் நம்ம தலைவனோட ஹார்ட் ஒர்க் பற்றி உங்களுக்கு என்னப்பா தெரியும்? தலைவனோட ஹார்ட் ஒர்க்னால தான் ஹொக்காகே ஆயிருக்கான். உங்களோட ட்ரீம்னா என்னன்னு சொல்லி ஸ்கூலில் கேட்பாங்களா, தலைவன் ஹொக்காகேன்னு எழுதியிருக்கான்ப்பா. உடம்பு ரத்தம் சதை ஃபுல்லாக நரட்டோவால் ஒரு ஆளால் மட்டும் தான் இது மாதிரிலாம் செய்ய முடியும். தலைவனுக்கு அப்படி தான் போல. நானும் ஒத்துக்கேன்ப்பா. என்னோட ஃபர்ஸ்ட் அனிமே அது நரட்டோ தான். அது மாதிரி உங்களுக்கு என்னது ஃபர்ஸ்ட் அனிமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீமும் போகலாம். நம்ம பெயின் வந்து பார்த்தீங்கன்னா நரட்டோ கேட்குறான். யூ நோ வாட் ட்ரூ பெயின் இஸ். நம்ம நரட்டோ அதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ராமன் ஷாப் க்ளோஸ் பண்ணால் அதுதான்ப்பா என்னோட ட்ரூ பெயின். ஆமாப்பா, நம்ம நரட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியான தாங்கிக்கும். ஆனால் ராமன் ஷாப் க்ளோஸ் பண்ணால் அந்த வழியாக மாதிரி நம்ம நரட்டோ தாங்க மாட்டான்ப்பா. நெக்ஸ்ட் மீம் என்னன்னு பார்க்கலாம். I figured. Ooh, you may be Hokage or whatever, but I'm not gonna let you use me as you like. நம்ம கவாக்கி நரட்டோ கிட்ட இருந்து எப்படியாவது ஓடி தப்பிச்சான்னு பார்க்குறான் போல. நம்ம கவாக்கிக்கு தெரியல நரட்டோட அப்பா யாருன்னு. த எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீவ். ஏன்னா அப்பா மாதிரி தானே பையன் இருப்பான், அந்த மாதிரி தான் பாது. நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாம். இப்போ பார்க்குற சின்ன பையன்லாம் பார்த்தீங்கன்னா ஜிராயா தான் என்னோட ஃபேவரட் கேரக்டர். இட்டாச்சி தான் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாபுஷாவை பற்றி உங்களுக்கு என்னையா தெரியும்? ஏன்னா தலைவன் தான் நரட்டோ அனிமேட ஃபர்ஸ்ட் வில்லன். இந்த ஒரு கேரக்டர் எவ்வளோ சூப்பராக காட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்கப்பா. எல்லாத்தோட எமோஷனல் டச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மீமுக்கு போயிடலாம். வேர் தே ஸ்டார்ட். ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் நம்ம நரட்டோவும் காராவையும் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரட்டோ ஹொக்காகவும் நம்ம காரா வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காகவே இருப்பாங்க. நெக்ஸ்ட் மீமும் போயிடலாம். ரியல் லைஃப் அக்கமாரு. ஆமாப்பா, நம்ம அக்கமாரு உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. எங்கே இருந்தால் அது மாதிரிலாம் கரெக்டாக எடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஒரு மீம்ஸை பார்க்கும்போது உண்மையாக பாவமாக தான் இருக்குது. ஏன்னா 14 வயசில் பார்த்தீங்கன்னா நரட்டோ ஃபர்ஸ்ட் லெவல் லாஸ் பண்ணின்னு சொல்லும் போது 21 வயசில் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் மீமில் நம்ம சிக்கமார் ரியாக்ஷன் ஏன் இப்படி காட்டுறாங்கன்னா, சிக்கமார் ஒரு பிளான் வச்சிருக்கோம். நரட்டோ இதை பற்றி கேளுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நரட்டோ அதெல்லாம் கேட்க மாட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்துனா பார்த்தீங்கன்னா ரசிகனை தூக்கிட்டு ஓடிடும். அப்போ பார்த்தீங்கன்னா சிக்கமாரோட ரியாக்ஷன் இதுதான். உண்மையாக வேற லெவலில் இருக்குப்பா இந்த ஒரு மீம்ஸு. நெக்ஸ்ட் மீமுக்கு போயிடலாம். நம்ம டோபிராமா கிட்ட இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உச்சிகாயும் கொண்டுட்டான்னு சொல்லும் போது அப்போ நம்ம டோபிராமா என்ன சொல்றாரு, ஒரு பிரதர் வாஸ் கிரேட் சினோபி. ஏன் இப்படி சொல்றாருன்னா, நம்ம தலைவன் டோபிராமாக்கு உச்சிகாசனாலே ஆகாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உச்சிகாவை எல்லா உச்சிகாயும் கொண்டுட்டான்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரேட் சினோபி தான் சொல்லுவார். நெக்ஸ்ட் மீமுக்கு போகலாம். நம்ம ஹீமாரி வந்து பார்த்தீங்கன்னா நரட்டோ கிட்ட கேட்குது, டேட் வாட் இஸ் அக்காட்சுகின்னு. அதுக்கு நம்ம நரட்டோ என்ன சொல்றான்னா, குட் கொஸ்டின், லெட் மீ ஆஸ்க் எ டெரரிஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் லாஸ்ட் மெம்பர். நம்ம சாசுகேவும் அக்காட்சுகில இருந்திருப்பான். அதை மீன் பண்ணி தான் நரட்டோ இப்படி சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் மீம் பார்ப்போம். நம்ம ராக்லியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சன் கோ டு ஓப்பன் த கேட்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ராக்லி இன்னர் கேட்டை ஓப்பன் பண்ணுறாப்பா. நம்ம ராக்லிக்கு கேட்னா இன்னர் கேட் தான் ஞாபகம் வந்து போல. என்னப்பா மீமு. நெக்ஸ்ட் மீமுக்கு போகலாம். இந்த பூனைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நைன்டெல் ஃபாக்ஸோட ஷேடோ தெரியுதுல. ஒருவேளை இந்த பூனைக்கு பின்னாடி நைன்டெல் ஃபாக்ஸை சீல் பண்ணி வச்சிருப்பாங்களோ? ஒருவேளை இருக்குமோ? நெக்ஸ்ட் மீமுக்கு போகலாம். இந்த மீமில் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி தான் சொல்கிறாங்க. இட்டாச்சியோட கண்ணை யார் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கெஞ்சிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தலைவன் ஜிராயா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்ப்பாங்க. அதை மீன் பண்ணி தான் இந்த ஒரு இமேஜை போட்டிருக்காங்க போல. இந்த ஒரு மீமை பார்த்தோன்னா நானே உண்மையாக ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா மதுரா உச்சிக்காவை யார் நிற்கிறான்னு பாருங்க. நம்ம தலைவர் மோடி தான் இருக்காரு. கீழே இருக்கவங்களாம் யாருன்னு தெரிஞ்சால் மறக்காம அவங்க நேமெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க.
இந்த ஒரு மீமுமே சூப்பரா மேட்ச் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மினாட்டோ வந்து பாத்தீங்கன்னா பிளான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதான் நம்ம கக்காசி கேட்காம சிடை எடுத்துக்கிட்டு எனிமி அட்டாக் பண்ண போயிருவாரு. அதே மாதிரி கக்காசி சென்சாவா இருக்கும்போது நரோட்டோட பிளான சொல்லுவாரு இப்படிதான் எனிமி அட்டாக் பண்ணணும். அதெல்லாம் கேட்காம பாத்தீங்கன்னா நரோட்டோ எடுத்தோன்னு ரசிங்கான தூக்கிட்டு ஓடிடும். இப்போ நம்ம கக்காசிக்கு தெரிஞ்சிருக்கும் சென்சாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. நெக்ஸ்ட் ஒரு மீம் பார்ப்போம். ஏதோ பக்கத்து அங்கிள் பாத்தீங்கன்னா மாடியில உட்காந்து சுசனாவை போட்டுருக்காரா. என்னடா மீம் இதெல்லாம்? இந்த மாதிரி நரோட்டோ சம்பந்தமான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷன் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்ட் 2 வீடியோ வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை கைஸ். அப்புறம் மறக்காம லைக் பண்ணிருங்க.